milkshakes make you go. Milk Mist milkshakes. Malli, 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 malli. நாங்க வார்த்தையை விடுறோமா? இதுவே நாங்க யாராவது பூஜை பண்ணி இப்படி நடந்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. இப்ப மட்டும் இப்படி பேச வரீங்க? யாரு உடைச்சாலும் கண்ணாடி கண்ணாடி தான். உடைஞ்சிருச்சு, அது அதோட தலையெழுத்து. இப்ப அதை வச்சு பிரச்சனை பண்ணி மல்லிய பூஜை பண்ண விடாம தடுக்கிறீங்க, அதானே? எல்லாம் எனக்கு புரியுது, பேசாம போங்க. அப்படிலாம் இல்லைங்க. விநாயகர் பூஜை அதுவுமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் முருகர் படம் உடைஞ்சிருக்கு. குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரும். ஐயோ, பரவாயில்ல. எங்க டாடா கண்ணன் தம்பிலாம் இல்ல, அக்கா தான் இருக்காங்க. அப்படி இல்லம்மா கண்ணு. ஒரு தாய் வயித்து பிள்ளைங்கள ஒண்ணு சேர விடாம பிரச்சனை வருமா? நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ இதுல தலையிடாத. அது இன்னைக்கு நேத்தா நடக்குது. எப்ப புதுசா 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. இவளையும் இவ தம்பி விஜயையும் தனியா பேச கூட விட மாட்டேங்கிறாளுங்க. திட்டம் போட்டு இல்ல பிரிக்கிறாளுங்க. என்னங்க இதெல்லாம் இந்த கடவுளுக்கு தெரியாமையா இருக்கும். அதனாலதான் சூசகமா புரிய வச்சிருக்கு. இப்ப கூட அதை புரிஞ்சுக்காம சில பேர் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பெரியவங்கன்னு பேர் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா சித்தி, முதல்ல ஒருத்தி வந்தா, ரெண்டாவதா இன்னொருத்தி வந்தா, அதுக்கப்புறம் ஒருத்தி வந்தா. இப்படி இன்னும் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து என்னையும் என் தம்பியும் பிரிச்சு வைக்க போறாங்கன்னே தெரியல சித்தி. அப்படின்னா இதை விட மோசமா ஒண்ணு நடக்க போகுதுன்னு சாமி சொல்ல வராங்க. புரிஞ்சுக்கிட்டு பூஜையை இன்னும் தொடரணும்னா வேற யாரையாச்சும் வச்சு பண்றதுதான் நல்லது. ஏமா மல்லி, நீ தப்பா நினைச்சுக்காத. நீ ஒரு ஓரமா நில்லு. பூஜைய வேற யாராவது பண்ணட்டும். வேற யார் பண்றது? என் சித்ராவும் என் ரஞ்சியும் தான் பண்ணணும். இவங்களை விட்ட வேற யார் இருக்கா இதை செய்யறதுக்கு? வருஷம் இவங்க தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராசி கட்டவ போட்டிக்கு வந்து நின்னுட்டா. இப்ப சாமியே சொல்லி கொடுத்துருச்சுல்ல யாரு பூஜை செய்யணும்னு. ரஞ்சிதா, இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து போட்டுருமா. கண்ணாடி துள்ளா அப்படியே அது மேல விழுந்திருக்கு. சாமிக்கு இதை படைக்க முடியாது. நீ ரவா லட்டு மாதிரி ஏதாவது செஞ்சு உடனே எடுத்துட்டு வா. பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி பாட்டி. ரஞ்சிதா, அவங்க சொல்றாங்க நீ பண்ணாத. நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் விஜய் உனக்கு சொல்லிட்டு போயிருக்கான்ல. சொல்லுவான். இப்படி பக்கத்துல நின்று கண்ணாடி உடைஞ்சத பார்த்தானா? செதறி கிடக்குதே, அத போட்டோ எடுத்து அனுப்புனீங்களா? அப்பதானே தெரியும் இவ லட்சணமும் ராசியும் என்னன்னு. போப்போ டார்லிங். ஏய், என்னது? என்னமோ கோழியை கூப்பிடுற மாதிரி பாபா டார்லிங்கா. போப்போன்னு உங்க பேரை சுருக்குனதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. இல்லாத படியெல்லாம் ஒரு பொண்ணு மேல போட்டா அவளுக்கு எவ்வளவு கோவம் வரணும். நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சு விஜய் தம்பி. கண்ணாடி போட்டோ கீழே விழுந்தா உடையதான் செய்யும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க முட்டாள்தனத்துக்கு ராசின்னு பேர் வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. சும்மா எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. எது நான் பிரச்சனை பண்றேனா? நான் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். முதல்ல ஒன்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் இந்த வீடு உருப்படும். அத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. விஜய் வந்து அவங்கள வீட்டை விட்டு போன்னு சொல்லட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். இருங்க, நானே அவனுக்கு போன் போட்டு இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். வித்யாமா, வேண்டாம், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? எல்லாரும் எங்களை பட்டிக்காடு படிக்காதவங்கன்னு கேவலமா பேசுறீங்க. இதான் நீங்க படிச்ச லட்சணமா? சாமி பணம் உடைஞ்சதுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆணி லூசா இருந்திருக்கலாம், போட்டோ வேற பழசா இருக்கு, அதுவாவே விழுந்திருக்கலாம், இல்ல காத்தடிச்சு கூட விழுந்திருக்கலாம். இத ஒரு விஷயம்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. மல்லி, நீ தான் பூஜை பண்ற. அம்மா, நீங்க தான் பூஜை பண்ணணும். ப்ளீஸ்மா. டாடாக்கு ஃபோன் போட்டு நான் கேக்குறேன். பாட்டி,
நீங்க போட்டோ டாடாக்கு அனுப்பி விடுங்க. இங்க நடந்ததை நான் சொல்றேன். டாடா மல்லியம்மாவை தான் பூஜை பண்ண சொல்லுவாரு. வெண்பா, நீ புரியாம பேசாத. நாங்க நம்ம குடும்பத்து நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். உங்க அம்மா பூஜை பண்ணலனா இப்ப என்ன குறைஞ்சு போயிட போகுது? சாமி என்ன கோச்சிட்டு போயிடுமா? சாமி தான் அவ கையால பூஜை பண்ண கூடாதுன்னு சொல்லிடுச்சுல, அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. மல்லி, நீ பூஜை பண்ணுமா? அவ பண்ண கூடாது. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதான் இது மட்டும்தான். Paneer Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneer only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.